வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்கள்ல. ஸோ அதை தான் வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a circular shaft which has a diameter of 100 mm is subjected to a torque of 5 kN meter. The shear stress in Newton per mm square induced in the shaft would be options. Option A 160 divided by pi, option B 120 divided by pi, option C 125 divided by pi, option D 80 divided by pi. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் வந்துருக்கு. அந்த சர்க்குலர் ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சர்க்குலர் ஷாஃப்டில் டார்க் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 5 kN டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ், அந்த சர்க்குலர் ஷாஃப்டில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அப்போ கிவனில் நம்ம எடுத்து எழுதிடலாம். டயாமீட்டர் வந்து 100 mm கொடுத்துருக்காங்க. டார்க் டி வந்து 5 kN. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துருக்கு. டவ் ஈக்குவல் டு 16t டிவைட் பை பை டி பவர் 3. இதான் வந்து என்னென்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ அப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு டி வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டவ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 16 × 5 நம்மளுக்கு ஆன்சர் வந்து நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டார்க் வந்து கிலோநியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நியூட்டன் mmல வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 5 × 10⁶ வந்து கிடைக்கும் டார்க்கோட வேல்யூ. அப்போ 16 × 5 × 10⁶ டிவைட் பை பை இன்ட்டு டியோட வேல்யூ mmல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 100⁻3. ஸோ 16 × 5 × 10⁶ வந்து போட்டோன்னா 80 × 10⁶ வந்து கிடைக்கிது. டிவைட் பை 100⁻3 போட்டோன்னா 1 × 10⁶ வந்து கிடைக்கிது. பை அப்படியே வந்து வச்சுக்கலாம். 80 × 10⁶ டிவைட் பை 1 × 10⁶ வந்து போட்டோன்னா நம்மளுக்கு வேல்யூ 80 வந்து கிடைக்கும். 80/π வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் 80/π வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி 80/π அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a steel beam is replaced by a corresponding aluminum beam of same cross-sectional shape and dimensions and subjected to same loading. The maximum bending stress will option A be unaltered, option B increase, option C decrease, option D vary in proportion to their modulus of elasticity. ஒரு ஸ்டீல் பீம் வந்துருக்கு. அந்த ஸ்டீல் பீமை இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டீல் பீம் இருந்த இடத்துல அலுமினியம் பீம் வந்து கொண்டு வராங்க. இந்த அலுமினியம் பீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டீல் பீம் வந்து என்ன ஷேப் சைஸில் வந்து இருந்துச்சோ அதே ஷேப் சைஸ் டைமென்ஷன் எல்லாமே இந்த அலுமினியம் பீமுக்கும் அதே கிராஸ் செக்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீல் பீமில் என்ன லோடிங் வந்து ஆக்ட் ஆச்சோ அதே லோடிங் தான் வந்து அலுமினியம் பீம்லேயே வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த அலுமினியம் பீமில் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டீல் பீமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அலுமினியம் பீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேமாக வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து பீமில் எதை டிபெண்ட் பண்ணி வந்திருக்குன்னா அந்த பீமோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணி வந்திருக்காது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து பீமில் அக்கர் ஆகுது. எதனால் அக்கர் ஆகுதுன்னா இந்த பீமோட கிராஸ் செக்ஷன் ஏரியானால தான் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. எதனால் சேஞ்சஸ் நடக்காதுன்னா இந்த ஷேப் சைஸ் டைமென்ஷன்ஸு லோடிங் இதனாலலாம் வந்து பெண்டிங் மொமெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு சம்மில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்ஆல்டர்டாக தான் வந்திருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்திருக்காது அந்த பீமில். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the Euler load for a steel column is 1000 kN and crushing load is 1500 kN, the Rankine load is equal to options. Option A 2500 kN, option B 1500 kN, option C 1000 kN, option D 600 kN.
இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்டீல் காலம் இருக்குது. அந்த ஸ்டீல் காலத்தில் யூலர்ஸ் லோடு வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1000 kN வந்து ஆக்ட் ஆகுது அந்த காலத்தில். அதே மாதிரி அந்த காலத்தில் க்ரஷிங் லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 1500 kN வந்து ஆக்ட் ஆகுது. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரேங்கின் லோடு வந்து இந்த காலத்தில் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரேங்கின் லோடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சம்முக்கு வந்து போகலாம். ஸோ யூலர்ஸ் லோடு வந்து கொடுத்துருக்காங்க 1000 kN, க்ரஷிங் லோடு கொடுத்துருக்காங்க 1500 kN. ரேங்கின்ஸ் லோடு தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரேங்கின் லோடு வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா ரேங்கின் லோட் 1/PR = 1/PE + 1/PC. ஸோ PR அப்படின்றதுனா ரேங்கின் லோட், PE வந்து யூலர்ஸ் லோட், PC வந்து க்ரஷிங் லோட். 1/PR = 1/PE + 1/PC. அப்போ PR = இந்த இடத்த எடுத்துக்கிட்டோன்னா 1/PE. இந்த 1/PEயில் நம்மளுக்கு கீழே வந்து P + C வந்து வந்துடும், மேலே இங்கே வந்து PC, இங்கே வந்து PE வந்து போயிடும். அப்போ PR = PC × PE /PE + PC. இப்போ எல்லாத்தையும் வந்து PEயும் PC நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ PC வந்து நம்மளுக்கு தெரியும் 1500ன்னு, PE வந்து 1000 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி PE வந்து 1000 + PC வந்து 1500. அப்போ 1500 × 1000 போட்டோன்னா 1.5 × 10⁻6 /2500. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரேங்கின்ஸ் லோடு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 600 kN வந்து கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் D 600 kN வந்து கரெக்டான ஆன்சர். அதான் வந்து ரேங்கின் லோட். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the principal stresses in a plane stress problem are σ1 = 100 MPa, σ2 = 40 MPa, the magnitude of the maximum shear stress in megapascal will be options. Option A 60, option B 50, option C 30, option D 20. ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிளைன் ஸ்ட்ரெஸ் வந்துருக்கு. அந்த பிளைன் ஸ்ட்ரெஸ்ஸில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ என்னென்ன பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோன்னா σ1 அண்ட் σ2ன்ற 2 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மெகா பாஸ்கலில் அதுவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, சம்முக்கு போகலாம். ஸோ கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, σ1 வந்து 100 MPa கொடுத்துருக்காங்க, σ2 40 MPa. அதான் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா τmax = σ1 - σ2 / 2. அதான் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போன்னா இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ τmax = σ1 நம்மளுக்கு தெரியும் 100 MPa, σ2 வந்து 40 MPa, / 2 போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 30 MPa வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் C 30 MPa வந்து கரெக்டான ஆன்சர். Next question, the creep strains are options. Option A caused due to dead loads only, option B caused due to live load only, option C caused due to both dead loads and live loads, option D independent of loads. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த க்ரீப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ க்ரீப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு க்ரீப்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். க்ரீப் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த பில்டிங்கில் இப்போ வந்து ஒரு டிஃபார்மேஷன் வந்து நடக்குது. அந்த டிஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனாக வந்துருக்கு, எலாஸ்டிக் டிஃபார்மேஷனாக கிடையாது, பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இந்த டிஃபார்மேஷன் திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸுக்கு லோடு ரிமூவ் பண்ணாலும் வந்து ரீகெயின் ஆகாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளாஸ்டிக் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த பிளாஸ்டிக் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த லோடு வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த பில்டிங்கில் ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து என்னென்னா இந்த பிளாஸ்டிக் பெர்மனன்ட் டிஃபார்மேஷனான க்ரீப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் வந்து க்ரீப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதான் வந்து க்ரீப் ஸ்ட்ரெயின். அப்போ இந்த க்ரீப் ஸ்ட்ரெயின் வந்து எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா டெட் லோட்னால் மட்டும்தான் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த க்ரீப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா டெட் லோட்னால் மட்டும்தான் வந்து என்னென்னா இந்த க்ரீப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாய்சன்ஸ் ரேஷியோ ஃபார் அலுமினியம் ரேஞ்சஸ் பிட்வீன்
options. Option A 0.23 to 0.25, option B 0.25 to 0.26, option C 0.31 to 0.34, option D 0.27 to 0.30. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த அலுமினியமோட பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இந்த ரேஷியோ ஆஃப் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் தான் வந்து என்னென்னா பாய்சன்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெர்ஃபெக்ட்லி ஐசோட்ராபிக் எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கும்னா 0.25 வந்து இருக்கும். பொதுவாக பாய்சன்ஸ் ரேஷியோவோட வேல்யூ வந்து எவ்வளோ ரேஞ்சில் வந்து இருக்குன்னா 0 to 0.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ வந்து இருக்கும், அது எந்த மெட்டீரியலாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு நம்ம பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா, கார்க்குக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து 0, அலுமினியமுக்கு 0.31, கேஸ்ட் அயனுக்கு 0.21 to 0.26, ஸ்டீலுக்கு 0.27 to 0.3, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு 0.3 to 0.31, காப்பருக்கு 0.33, ரப்பருக்கு 0.5. ஸோ இதான் வந்து என்னென்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அலுமினியமோட பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அலுமினியமோட பாய்சன்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.31. ஆப்ஷன் சி 0.31 to 0.34 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், engineering strain of a mild steel sample is recorded as 0.100%. The true strain is options. Option A 0.010%, option B 0.055%, option C 0.099%, option D 0.101%. ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மைல்டு ஸ்டீல் சாம்பிள் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மைல்டு ஸ்டீல் சாம்பிளில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.100% அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதே அந்த மைல்டு ஸ்டீல் சாம்பிளில் ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரூ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்சிலான் டி ஈக்குவல் டு லான் இன்ட்டு 1 + எப்சிலான். ஸோ அதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு வந்து சம்மில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் வந்து என்னென்னா எப்சிலான் ஆர் ஸ்மால் இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.100% சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 0.1 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 0.001. ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத நம்ம வந்து மாற்றுறோம். ட்ரூ ஸ்ட்ரெயின் வேல்யூ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ட்ரூ ஸ்ட்ரெயின் வேல்யூ எப்சிலான் டி ஆர் இடி ஈக்குவல் டு லான் 1 + இ. அப்போ இடி ஈக்குவல் டு லான் இன்ட்டு 1 + இ வேல்யூ என்னது 0.001. இந்த லான் 1 + 0.001 வந்து போட்டோன்னா ட்ரூ ஸ்ட்ரெயினோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.099% வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு சம்மில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மைல்டு ஸ்டீல் சாம்பிளில் ட்ரூ ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து அதாவது பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி 0.099% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a solid circular shaft subjected to a torque T produces maximum shear stress Fs, which is the maximum principal value in the material. The corresponding diameter of the shaft should be options. Option A cube root pi Fs divided by 16 into T, option B cube root 32 into T divided by pi into Fs, option C cube root pi divided by 16 into T into Fs, option D cube root 16 into T divided by pi into Fs. ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் வந்துருக்கு. அந்த சாலிட் சர்க்குலர் ஷாஃப்டில் டார்க் டி வந்து ஆக்ட் ஆகுது. அந்த டார்க் டீனால் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எஃப்எஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாலிட் சர்க்குலர் ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஒன்று வந்து தெரியும், டவ் ஈக்குவல் டு 16t டிவைட் பை பை இன்டூ டி கியூப். ஸோ அதான் வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சம்மில் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷாஃப்ட்டில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா டவ் ஈக்குவல் டு 16t டிவைட் பை பை இன்டூ டி பவர் 3.
இங்கே டவ்வை தான் வந்து என்னென்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் வந்து டினோட் பண்ணுது. அப்போ டவ்வுக்கு பதிலாக இங்கே எஃப்எஸ் வந்து போட்டுடலாம். எஃப்எஸ் ஈக்குவல் டு 16t டிவைட் பை பை இன்ட்டு d⁻3. இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமா, ஏன்னா நம்மளுக்கு வந்து டயாமீட்டர் வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பை d⁻3 வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ பண்ணோன்னா பை d⁻3 இன்ட்டு எஃப்எஸ் ஈக்குவல் டு 16tன்னு வந்துடும். அப்போ d⁻3 வந்து அப்படியே வச்சுட்டு அப்போ 16t டிவைட் பை பை இன்ட்டு எஃப்எஸ். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்ம டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ d ஈக்குவல் டு கியூப் ரூட் 16 இன்ட்டு t டிவைட் பை பை இன்ட்டு எஃப்எஸ். ஸோ அதான் வந்து என்னென்னா இந்த சாலிட் சர்க்குலர் ஷாஃப்டோட டயாமீட்டர் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் டி கியூப் ரூட் 16 இன்ட்டு டி டிவைட் பை பை இன்ட்டு எஃப்எஸ் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A circular shaft of diameter capital D is subjected to a torque T. The maximum shear stress of the shaft will be options. Option A proportional to d⁻3, option B proportional to d⁻4, option C inversely proportional to d⁻3, option D inversely proportional to d⁻4. இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் வந்து இருக்குது. அந்த சர்க்குலர் ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் டார்க் வந்து ஆக்ட் ஆகுது, அதை வந்து கேபிட்டல் டின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. என்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்க்குலர் ஷாஃப்டில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சர்க்குலர் ஷாஃப்டில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதை நம்ம இப்போ முன்னாடி ப்ரீவியஸில் வந்து பார்த்த ஒரு ஃபார்முலா தான். ஸோ டவ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு டி டிவைட் பை பை டி கியூப். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த சர்க்குலர் ஷாஃப்டில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த டவ் மேக்ஸ் வந்து எடுத்தோன்னா டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு 1/d⁻3. ஸோ இதெல்லாம் விட்டு எடுத்தோன்னா 1/d⁻3. ஸோ அதான் வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ நம்மளுக்கு சம்மில் இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஷாஃப்டில் எவ்வளோ வந்துருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு d⁻3 தான் வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் அ சர்க்குலர் ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்க் T and a bending moment M, the ratio of the bending shear stress to the maximum bending stress is given by options. Option A 2m/t, option B 2t/m, option C t/2m, option D m/t. இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் வந்துருக்கு. அந்த சர்க்குலர் ஷாஃப்டில் டார்க் T வந்து ஆக்ட் ஆகுது, பெண்டிங் மொமெண்ட் M வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒரு சர்க்குலர் ஷாஃப்டில். அப்போ இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன வந்து டினோட் பண்ணுறாங்கன்னா சிக்மா பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா சிக்மா பி ஈக்குவல் டு 32 இன்ட்டு எம் டிவைட் பை பை இன்ட்டு d⁻3. இதான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. இதான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். டவ் ஈக்குவல் டு 16t டிவைட் பை பை இன்ட்டு d⁻3 அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டவ் டிவைட் பை சிக்மா பி ஈக்குவல் டு 16t டிவைட் பை பை d⁻3 டிவைட் பை 32 இன்ட்டு எம் டிவைட் பை பை டி கியூப் ஈக்குவல் டு இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா t டிவைட் பை 2m வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தோன்னா t/2m தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி t/2m வந்து கரெக்டு. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான 10 MCQஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.